ஒளிக்கு பின் வந்த இருள். ஒரு சிறு சோதனையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு கை விளக்கை எடுத்துக்கொள்வோம், டார்ச் லைட். அதை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை பரப்பின் மீது அடித்து பார்ப்போமே. அந்த வெள்ளை பரப்பு பளீரென்று வெளிச்சத்தை தரும். அதை அப்படியே பிடித்துக்கொண்டு அந்த வெள்ளை பரப்பிற்கு பின்னாடி சென்று பார்த்தோம் என்று கேட்டால் அந்த பகுதி முழுவதும் இருளாக இருக்கும். முன்பக்கம் வெளிச்சம் படும் பகுதி மட்டுமே வெள்ளையாக இருக்கும், பின்பகுதி இருளாக இருக்கும். இது விந்தையான செய்தி அல்லவா? ஆனால் அதுதான் உண்மை. ஆக ஒளிக்கு பின்னால் இருள் இருக்கிறது என்பதை யதார்த்தமான அறிவியல் உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு கருத்தை தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாமெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து அவரை ஒளியாக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை நம் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் நமக்கு ஒளி வந்து விட்டது தான் என்ற அர்த்தம் அல்லவா? நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். வாழ்நாள் முழுவதும் அந்த ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒளியும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? நமது உள்ளத்திற்குள் அது இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி சிறிது காலத்திலேயே மிகப்பெரிய இருளை நாம் சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் யதார்த்தமான உண்மையாக இன்றைய முதல் வாசகமான எபிரேயர் புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அது என்ன இருள் நிறைந்த பக்கம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நாம் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஏச்சு பேச்சுக்களுக்கும் உள்ளாக வேண்டும். உள்ளாகி இருக்கின்றோம், இன்னும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் ஒளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருள் என்பதை இன்றைய முதல் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எப்போதும் மகிழ்ச்சியும் துன்பமில்லாத வாழ்க்கை மட்டுமே இருக்கும் என்பதை நினைக்கின்றோம். அப்படி அல்ல, அது யதார்த்தம் அல்ல. அதற்கு பிற்பாடு நிறைய துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவே சொல்லியிருக்கின்றார். நீங்கள் என் சீடர்கள் என்பதற்காக என் சிலுவையை தன் சிலுவை சுமந்து வந்தால் மட்டுமே நீங்கள் மீட்படைய முடியும் என்பதை சொல்லியிருக்கின்றார். உணர்ந்து பார்த்து இயேசு என்னும் ஒளிக்கு பின்னால் அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் துன்பம் என்னும் இருள் வரும் என்பதை யதார்த்தமான உண்மையாக ஏற்றுக்கொள்வோம்.